வெல்கம் டு அஷிதாஸ் கிச்சன். அஷிதாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மணக்க மணக்க முருங்கைக்காய் சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம். முருங்கைக்காய் சாம்பார் எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாங்க. முருங்கைக்காய் சாம்பார் பண்ணுறதுக்கு அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னா, 10 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகாய், 2 முருங்கைக்காய் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போது பருப்பு அதே மாதிரி பருப்பை மஞ்சள் தூள் போட்டு லைட்டாக காயம் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. கட்டி காயம் இருந்ததுன்னா கொஞ்சமாக போட்டு வேக வச்சு வச்சுக்கோங்க, நல்லா மணமாக இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், இது ரெண்டும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாங்க. இது கொஞ்சம் ஓரளவு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை அதோட ஆட் பண்ணிக்கலாங்க. அதோட எடுத்து வச்சுருக்கிற 2 பச்சை மிளகாவையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கொஞ்சமாக அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. கருகாத அளவுக்கு கொஞ்சமாக நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது ஓரளவுக்கு கொஞ்சம் நமக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ ரெண்டுமே ஓரளவுக்கு நமக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் தேவையான பொடியெல்லாம் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன். இப்போ ஒரே 1 ஸ்பூன் மட்டும்தாங்க மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 முருங்கைக்காவையும் அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம், உப்பு போட்டுக்கலாம், புளி கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு சாம்பார் பொடி போட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. கொதித்து வந்துடட்டும். இப்போ இதோட நம்ம பருப்பையும் சேர்த்துட்டோங்க. பருப்பு, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டோம். தேங்காய் ஆட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். நான் தேங்காய் போடாமல் தாங்க இன்றைக்கி வச்சுருக்கிறேன். இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வெறும் முருங்கைக்காய் மட்டும்தான் போட்டு வச்சுருக்குறோம். முருங்கைக்காய் சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.